சீன பிரிஞ்சவரோட பெரிய சிவரா இருக்கேடா. நம்ம அப்பம் கட்டினதாச்சு. போலாம் சித்து. என்னடி அவசரம், உட்காரு. ஐயோ எனக்கு லேட் ஆயிடுச்சு, நான் போறேன். பேய் நடமாற நேரம்டா இது. இன்னும் எவ்வளவு நேரம்? விடிற வரைக்கும். ரொம்ப தைரியம் தான். என்னடா யாரும் இல்ல, அதுக்கு என்ன பீதி கிளம்பு? ஆமா, கதவை திறந்து விட பொண்டாட்டி செட் பண்ணிட்டுல? ஆமா, உன் பொண்டாட்டி மட்டும் நல்லா தூங்கணும், என் பொண்டாட்டி மட்டும் கொட்ட கொட்ட முடிச்சுனே இருக்கணுமா? டேய், தம்பி கூட பார்க்காம நான் விட்டு படுத்து கூட்டு போன தெரியுமா? அது ஏன் தப்பு. வர வர அண்ணங்கிற மரியாதை எல்லாம் போச்சு. என்னடா என்னடா? உண்மையிலே ஒருத்தன் வர்றான். அதை ஏன்டா மெதுவா சொல்ற? உண்மையிலே ஒருத்தன் வர்றான். முகத்தை காட்டிட்டு போடா, உன்னை பிடிக்க மாட்டேடா. இந்த பாருங்க, வந்தவன் திரும்பவும் வரத்தான் செய்வான். அவனை தந்தரமா புடிச்சு மொட்டையை அடிச்சு கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி கழுத மேல ஏத்தி உங்க சவுக்காலிய அவனை அடிச்சு தெருத்தருவா ஊரை சுத்தி வர வைக்கணும். ஆமா ஆமா, ஒருவேளை அவன் கிடைக்கலன்னா அவங்க அப்பனை பிடிச்சி அதே தண்டனை கொடுத்துடலாம். கழுதைக்காவது கானம் குறையும். இது கூட நல்லா இருக்கே, அப்படியே செஞ்சிருவாங்க. ஏன் வீட்டுக்குள்ள ராத்திரில வந்து போற அளவுக்கு இந்த ஊர்ல எவனுக்கே தைரியம் இருக்கு? ஒரே ஒருத்தனுக்கு இருக்கு. யாரு? யாரவன்? வேற யாரு? அந்த புருஷோத்தமன் தான். உங்க அப்பா காலத்திலே உங்க வீட்டை ராத்திரி ஒருத்தன் சுத்தி சுத்தி வந்தான், ஞாபகம் இருக்கா? ஆமா, அந்த புருஷோத்தமனோட அப்பங்கார மந்திரவாதி விக்ரமாதித்தன். மந்திர தந்திரம் பண்றவன் தான் ராத்திரியில தூங்காம திரிவான். உங்க அப்பா காலத்திலே அந்த மந்திரவாதி விக்ரமாதித்தன் ராத்திரி ராத்திரி உங்க வீட்டை சுத்தி வந்து உங்க தங்கச்சியை காதலிச்சு இழுத்துட்டு ஓடி போயிட்டான். மறுநாளே ஜோடியா வந்து நின்னு சீதனமா உங்க சொத்துல பாதிய கேட்டா. உங்க அப்பா சல்லி காசு கூட குடுக்கலையே. இப்ப அவன் மக புருஷோத்தமனை வச்சு மந்திரம் தந்திரம் பண்ணி உங்க மகளை மயக்கி கல்யாணம் பண்ணிக்கிட்டா சொத்து பூரா அவன் கைக்கு போய் சேர்ந்துரும்ல. இத பாருங்க, திவ்யாவை எப்போதும் செருப்பு போட்டு நடக்க சொல்லுங்க. அவ பாதம் பட்ட மண்ணு அவன் கையில கிடைச்சா போதும், அவன் மந்திரம் பழிச்சிரும். தலைமுடிய வெளியே வீசவானான்னு சொல்லுங்க. உச்சந்தலை முடி ஒண்ணு கிடைச்சாலும் போதும், மயக்கிடுவான். என் பொண்ணு இன்னைக்கு அந்த மந்திரவாதி கதையை முடிக்காம விட மாட்டேன். போருங்க, அவன் பிள்ளி சுனத்தோட விளையாடுறவன். யோ கிரியா, எதுக்கு எடுத்தாலும் பயந்துகிட்டு? நாங்க ஆம்பளை இல்லையா? எங்க அப்பா கிட்ட வீர இல்லையா? ஏன் எங்க கிட்ட வீர இல்லையா? ஏன் உங்ககிட்ட வீர இல்லையா? ஏன்டா ஏன் எதுக்காக என்ன கோத்து விடுற? பயந்தாங்கொல்லி. கரெக்ட். என்ன கரெக்ட்? வந்துட்டாரு. எல்லாரும் தான்டா இன்னைக்கு அந்த மந்திரவாதி கதையை முடிக்காம திரும்பி வரக்கூடாது. அந்த மந்திரவாதி சூனியம் வச்சான்டா. ஏன்டா பயப்படுறீங்க பொட்ட பசங்களா? பேசும்போதே ஜாக்கிரதையா பேசணும், இல்லன்னா நம்ம வச்ச ஆப்பு நமக்கே திரும்பி வரும். அவன் மந்திர சக்தியில ரெண்டு பேரோட கையை கட்டி போட்டு போறப்பா. சோறு திங்கிறதுன்னு பாக்குறீங்களா? நாங்க ரெண்டு பேரும் மிருதங்கமும் மோர் சிங்கம் எப்படி வாசிக்கிறது? வாங்கடா. டேய், ஒரு சிங்கத்துக்கு பிறந்துட்டு இப்படியா நடிக்க சாவிங்க? அவர் உங்க அப்பாடா, நீங்க தான் புறப்படணும். புறப்படுங்க. லெட்டர் அண்ணி எடுத்துட்டு போன துணில இருந்து விழுந்ததுப்பா. இதை எடுத்து அண்ணி கிட்ட குடுக்க போனப்போ வாழைப்பழ தோல் வழுக்கி. துணிக்குள்ள லெட்டர் எப்படி வந்தது? எனக்கு தெரியாது மாமா. அப்பா, இது நம்ம திவ்யாவுக்கு வந்த லெட்டர்ப்பா. படியா? என் அன்பு, என் பிரியம், என் செல்லம், என் திவ்யா. படியா? படிக்கிறேன். நீ மட்டும் கோயிலுக்கு போகாமல் வீட்டில் தனியே இரு. நாம் தனிமையில் சந்தித்து பேச இதுபோல் நல்ல சந்தர்ப்பங்கள் கிடைக்காது. உன் முத்தங்களை எதிர்பார்க்கும் உன் அன்பு காதலன். சந்தேகமே இல்ல, இது லவ் லெட்டர் தான். ஆனா எழுதினவ பேர் தான் இல்ல. திவ்யா!
உண்மை சொல்லு, உனக்கு லெட்டர் எழுதுனது? டேய், இப்படி அடி வாங்கி சாக்கிறதுக்கு திவ்யா உண்மையை சொல்லிடலாம். ஆமா உண்மையை சொல்லிடணும். உண்மையை சொல்லல, உன் கழுத்தை பிடிச்சு நிறுத்தி கொண்டுடுவேன். மரியாதையா உண்மையை சொல்லு. என்னங்க? கழுத்தை நிறுத்தி கொண்டு. நீ எதுக்கு இங்க வந்த? நான் இவளை அடிக்க வேண்டாம்னு சொல்றதுக்கு வந்தியா? எனக்கு வர்ற கோவத்துக்கு இவளை அடிக்கிறது இல்ல, கொன்னே போட்டுருவேன். உண்மையை சொல்ற வரைக்கும் ஒண்ணு விட மாட்டேன். இந்த வீட்ல இருந்து இனி ஒரு பொண்ணு வழி தவறி போறதுக்கு விட மாட்டேன். அவ உண்மையை சொல்ற வரைக்கும் அவளுக்கு சோறு தண்ணி கொடுக்க கூடாது சொல்லிட்டேன். அம்மா மேல சத்தியம், அப்பா மேல சத்தியம். திவ்யா லவ் லெட்டர் கொடுக்கல. ஐயா, என்ன இது? கர்மம். நம்ம மகன் கட்டிக்க போற பொண்ணுக்கு எவனோ ஒருத்த லவ் லெட்டர் கொடுத்திருக்கான். அது கேட்க துப்பில்ல உங்களுக்கு? எவனோ ஒருத்தன் நம்ம சுத்த அடிக்கிறதுக்கு ஐடியா பண்றான். என்ன பண்ணலாம்? என்ன பண்ணலாம்? என்னத்தையாவது பண்ணலாம் வாங்க. ஆடா வெளியே. கூட பிறந்தவனுக்கு சீதனம் கொடுக்க வக்கில்லாத பூபதி பாண்டியா, வெளியே வாடா. மடை அறுவகட்டவனே, வெளியே வாடா. எருமாட்டு பண்ணை அவுத்து விட்ட மாதிரி சொரணை இல்லாம வரானுங்க பாரு. உன் பொண்ணுக்கு லவ் லெட்டர் கொடுத்தது ஏன் மகன் இல்ல. அவன் நினைச்சா அடுத்த நிமிஷமே உன் பொண்ணு கைய பிடிச்சு இழுத்துட்டு வந்த அவ கழுத்துல தாலி கட்டுவான். அப்பேற்பட்ட ஆம்பளை சிங்கம் தான் என் மகன். சி சி சி, என் பொண்ணுக்கு லவ் லெட்டர் கொடுத்தது இந்த ஓடி போன புள்ளதான். என் மகன் லெட்டர் கொடுக்கலடா. உன் மகன் தான்டா லெட்டர் கொடுத்தா. என் மகன் கொடுக்கலடா. உன் மகன் தான் லெட்டர் கொடுத்தா. இல்லடா. ஆமா. இல்லடா. ஆமாண்டா. இல்லடா. அது உனக்கு எப்படிடா தெரியும்? என் மகனுக்கு எழுத படிக்கவே தெரியாதே. மாட்டிக்கிட்டாரு மாமா, மாட்டிக்கிட்டாரு. நான் தான் பள்ளிக்கூடத்துக்கே போனதில்லையே. டேய், எழுதாத லவ் லெட்டரை எழுதுனான்னு சொல்லி என் மகன் மேல பழிய போட்டுட்டில்ல. இனிமே உன் மகன் கழுத்துல தாலி கட்ட போறது என் மகன் தாண்டா. இத 336 மணி நேரத்துக்குள்ளார நான் நடத்தி காட்டுறேன்டா. வாங்கடா. அதுக்குள்ள உன் பன்னி தலையை நான் வெட்டு வேண்டாம். நான் சுளிக்க போது வாடி. சரிதான். எழுத படிக்க தெரியாதவன் எப்படியா லவ் லெட்டர் எழுதுவான்? இது என்னங்க பெரிய விஷயம்? ஆள் வச்சு எழுதியிருந்தா? ஜோ, இது சரியான பாயிண்டியா? ஆமாங்க, அதை தான் நானும் சொல்றேன். வேலை வெட்டி இல்லாத பயலுக நிறைய பேர் அலையறாங்க இதுக்காகவே. இதுக்கு மேலேயும் அவனை விட்டு வைக்க கூடாதியா. திவ்யா, உங்க அப்பா உன்னை சவுக்கால அடிச்சது வலிக்கல? இல்ல அப்பா எனக்கு ஒண்ணுமே தெரியாதுப்பான்னு பயங்கரமா கத்தி அழுதெல்லாம் செஞ்சிய. சும்மா நடிப்பு தானே. என்னைக்காவது ஒரு நாள் நீ மாட்டிக்கிதான் போற. அன்னைக்கு தெரியும் வலிக்குதா எனக்குதானு. ஏய் பயந்தாங்குழி, எங்க பயந்து ஓடுற? நில்லு. மாட்டிக்கிச்சு. இது நம்ம மௌனுக்கு திவ்யா எழுதுற லவ் லெட்டர்ல நமக்கு சேர வேண்டிய சொந்த பத்திரம். படி படி, காது குளிர கேப்போ. சீக்கிரம் படி. என் அன்பு புருஷ அத்தானுக்கு உங்கள் திவ்யா எழுதும் காதல் கடிதம். உங்கள் உடம்பு கொழுக்கட்டை மாதிரி இருக்குன்னு எல்லோரும் சொல்றாங்க. ஆனால் அந்த கொழுக்கட்டை உடம்பில் நான் ஒரு வசந்தத்தை பார்க்கிறேன். என் கொழுக்கட்டையின் வசந்தமே ஐ லவ் யூ. சூப்பர். அப்பா கல்யாணப்பா, கல்யாணப்பா, கல்யாணம். அவசரப்படாதடா. இப்படி சொல்லி சொல்லி எனக்கு வயசாயிட்டு போகுது. உனக்கு எத்தனை வயசானாலும் பரவாயில்லடா. அவதாண்டா உனக்கு பொண்டாட்டி. என் மந்திர சக்தியால இத நான் நடத்தி காட்டுவேன்டா. நான் வெக்க வைத்தேன். நமது தெய்வீக காதலை பிரிக்க எங்க அப்பா ரவுடிகளை ஏற்பாடு பண்ணியிருக்கார். ஐயோ, உங்களை தீர்த்து கட்டத்தான் அவர்களே வர சொல்லியிருக்கார்.
அந்த ரவுடிகளை இங்க வர விடாமல் தடுத்து நம்ம தெய்வீக காதலை காப்பாற்றவும். இப்படிக்கு உங்க அன்பு திவ்யா. ஏய், என்கிட்டயே உன் வேலையை காட்டுறியா? இந்த மந்திரவாதி யாருன்னு காட்டுறேன்டா. இந்த புரோகிராமே ரொம்ப டேஞ்சர் மச்சான். ஏண்டா அந்த பையனோட அப்பங்காரன் மலையாளத்துல போய் கரிமந்திரம் படிச்சுட்டு வந்தவனா. அது மட்டும் இல்ல, பில்லி சூனியம் வைக்கிறது, பேய் விசாசு ஓட்டுறது, ஏவல் செய்வன செய்யறது, இதுதான் அவங்க கொலை தொழிலா. ஏண்டா வண்டியில வந்து சாக போறியா? நீங்க 4 பேரும் தாண்டா இப்ப சாக போறீங்க. எவனோ தண்ணி கேசி கொடுவா, எட்டு ஒரு மிதிச்ச அவனை ஓரம் தள்ளுறா. தகிரியும் இருந்தா கிட்ட வாங்கடா. அகில உலகமே நடுங்கும் மந்திரவாதி விக்ரமாதித்தனோட ஏகபுத்திரன் புருஷோத்தமன் தானா மச்சான், அந்த மேனேஜர் சொன்ன மாயாவி இவன்தான். இவனுக்கெல்லாம் பயந்தா நம்ம தொழில் பண்ண முடியாது. இறங்குங்கடா கீழே. Come on. கிழிக்காம விட மாட்டான். என்னப்பா சொல்லிட்டாங்களா? பாத்து விடுங்கடா. என் லுக்கு தான்டா ஜோக்கரு, ஆனா கிக்கு புருஷனிடா, அவங்கள பேர்றா. எங்கடா அவனுங்க? ஓம் பீம் பூம் பாம் பூம் பூம் ஸ்வாஹா. ஓடுங்கடா. எனக்கும் திவ்யாக்குள்ள காதலை யாராலும் பிரிக்க முடியாதுடா. ஏய் சூளப்பா, இது நான்டா. இந்த புரோகிராமே வேணாண்டா. நீ கூப்பிட்டாலும் வரவே இல்ல.